நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஹச்சப்பில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு வந்து தலையீத்து கிடாரி தான், 4 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் மெஜாரிட்டி அதிகம் உள்ள மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா. அப்படி டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க. நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுங்க. கம்மி பட்ஜெட்டில் தான் மாடு விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கரவத்திறன் எவ்வளோ விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஹச்சப் வந்து தலையீத்து கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. பல்லு வந்து 4 பல்லுங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த கண்ணு பிறகு 1 வாரம் பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு, அருமையான மடி செட்டில் இருக்குங்க. நல்ல மடி எடுக்குங்க. 1 வாரம் டைம் இருக்கப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 13-15 லிட்டர் வரலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் தலைச்சனிக்கே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் காரியாபட்டி என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் ஒன்றுங்க. நேரில் வந்து பார்த்து மடி செட்டை பார்த்து உடலமைப்பை பார்த்து காம்போலத்தை பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்காப்பி. இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்னது அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா மாட்டை கொண்டு வந்து வீட்டிலே இறக்கி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவெட்டு மாடு, நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடு, 4 பல்லு, தலையீத்து கிடாரி. இன்னும் 1 வாரம் டைம் இருக்குங்க கண்ணு போடுறதுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அருமையான மாடு, நல்ல ஒரு பெரியமாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க. நல்ல குணமான, நல்ல அருமையான குணமானு சொல்லியிருக்காங்க. பின்னாடி நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் அந்த கிடாரியை வாங்கினீங்கன்னா அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.